வணக்கம் நண்பர்களே. திருப்பரங்குன்றம் மலை விவகாரம், இதை விவகாரமாக ஆக்குவது நம் நோக்கமல்ல. நம் சேனலில் இந்த வீடியோவின் நோக்கம், இதில் யார் பக்கம் நியாயம் என்பதெல்லாம் நாம் அதற்குள் சென்று ஆய்வதில்லை. அது திருப்பரங்குன்றம் காலம் காலமாக இந்து கடவுளான முருகனும் மேலே காசி விஸ்வநாதர் கோயிலும் அறியப்படுகிறது. இதன் போகும் வழியில் தர்கா இருக்கிறது, மறுக்கவில்லை. ஆனால் இப்போது பிரச்சனை அந்த தர்காவா முருகனா என்பது அல்ல. இதை வைத்து பிழைப்பு நடத்தும் சில பிழைப்புவாதிகளுக்கான பிரச்சனை தான் இது நமது கருத்து. நாம் அதை உறுதியாக சொல்லிவிட்டோம். இதில் இந்துக்களுக்கு உணர்வுகளுக்கு மரியாதை கொடுங்கள், அதே சமயத்தில் இஸ்லாமியர்களுக்கும் வழிவிடுங்கள். இது யாரும் ஒருவர் மறித்து விளையாடி இந்த களத்தை ஒரு அசாதாரணமான சூழலை ஏற்படுத்துவது நம் நோக்கமல்ல. ஆனால் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நிலைப்பாட்டை கூறுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது, திமுகவுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது, மற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நிலைப்பாடுகள் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய நடிகர் விஜய் ஏன் தடுமாறுகிறார்? திருப்பரங்குன்றம் விஷயத்தில் தீர்மானமாக ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நடிகர் விஜய் இருக்கிறது. ஏன் இருக்கிறது என்று சொல்கிறேன். நீங்கள் மற்றவர்களுக்கு மாற்றாக வருகிறீர்கள். மற்றவர்களெல்லாம் இரண்டும் கட்டாங்கள் அப்படி வச்சுக்கிடுங்க. அவங்களுக்கு அந்த சைடும் வர மாட்டாங்க, இந்த சைடும் வர மாட்டாங்க, குழப்புவாங்க. கடைசி நேரத்தை குழப்பி எதில் அதிக வாக்கு இருக்குன்னு பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக போவாங்க. இது மற்றவர்களுடைய வேலை. ஆனால் நீங்கள் நடிகர் விஜய், நீங்கள் மிக தெளிவாக உங்களுடைய பாதையை அறிவிக்க வேண்டும். ஆம், இது இந்துக்களுக்கானது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நாங்கள் எங்கள் நிலைப்பாட சொல்லிட்டோம். பெரும்பான்மை மக்களால் வழங்கப்படும் ஒரு தெய்வமும் பெரும்பான்மை மக்களால் நீண்ட காலமாக புனிதமான இடமாக கருதப்படுகிற அந்த திருப்பரங்குன்றமும் அவர்களுடைய வழிபாட்டுக்கு நீங்கள் மதிப்பளியுங்கள். யார்? இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர்களுக்கு வழிவிடுங்கள். அவர்களும் ஏதோ தர்கா அங்கே இருக்குது, அதுக்கும் ஒரு வரலாறு இருக்குது, அவர்கள் போய் கும்பிடட்டும். இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஆனால் இப்போது பிரச்சனை வந்துவிட்டால் இதில் தீர்வு என்பது நான் வளவளக்குள்ளலாம் சொல்லக்கூடாது, கரெக்டாக சொல்லணும். இது இப்படித்தான் என்று இதில் விஜய் சொல்லும் கருத்தை வைத்து தான் 2026 தேர்தல் ஆதரவு அல்லது நிராகரிப்பு ரெண்டும் தவேகாவுக்கு இருக்கும். இது ஒன்றும் தவேகாவுக்கு நெருக்கடியான விஷயமெல்லாம் இல்லை. சிந்திக்க தெரியாதவர்கள், சிந்தனை திறனற்றவர்கள் தான் இது நெருக்கடி தரும். சிந்தனை திறன் உள்ளவர்களுக்கு ஒரு கருத்தை சொல்ல தோணும். இப்போ நான் சொல்கிறேன், அதில் தவறு இருந்தால் சரி இருந்தால் அது வேறு விஷயம். அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, விவாதிப்போம் நாகரிகமான மொழியில். தொடர்ந்து தடுமாற்றம் இல்லாத தவேக பார்ப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.